வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நாம மகாபாரதத்துல நடந்த ஒரு கதையை பத்தி பார்க்கலாம். மகாபாரதத்துல கதையா அப்படின்னு பயப்படாதீங்க. சின்ன கதை தான், சீக்கிரமா முடிச்சிடுறேன். ஆனா அந்த மகாபாரத கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, மகாபாரத இந்த கதைக்கும் ஜோதிடத்துக்கும் என்ன சம்பந்தம், இதை தான் நம்ம பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே, நான் காஷ்யப பி ராம்குமார், உங்கள் வாழ்வியலுக்கான வழிகாட்டி ஜோதிடர். இது நம்ம டிவைன் வேதா சேனல். மகாபாரதத்துல தேவதக்ஷன் அப்படின்னு ஒரு சிற்பி, அவரை வச்சுக்கிட்டு இந்திரபிரஸ்தத்தை பாண்டவர்கள் பிரம்மாண்டமா அழகா கட்டி முடிச்சிட்டாங்க. அதுக்கு கிரகப்பிரவேசம் வைக்கணும். பாண்டவர்களும் கிருஷ்ண பரமாத்மாவும் ஒன்னா உக்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ தர்மர் சொல்றாரு, இந்த இந்திரபிரஸ்தத்தோட கிரகப்பிரவேசத்துக்கு எல்லாரையும் கூப்பிடணும், கௌரவர்களையும் இதெல்லாம் கூப்பிடணும் அப்படின்னு சொல்றாரு. உடனே பீமனுக்கு கோபம், ஆட்சேபம் தெரிவிக்கிறான். அர்ஜுனன் அவங்கள கூப்பிடவே கூடாதுன்னு சொல்றான். ஆனா சகாதேவன், நான் ஒரு நல்ல நட்சத்திரமும் நாளும் குறிச்சு தரேன், அன்னைக்கு நம்ம கிரகப்பிரவேசத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றான். உடனே கிருஷ்ண பரமாத்மா கேட்கிறாரு, ஏன்பா அவ்வளோ துல்லியமா உன்னால கணிக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது சகாதேவன் அதுக்கு சொல்றான், நல்ல நாளும் நல்ல கிழமையும் அமைஞ்சதுன்னா அன்னைக்கு நல்லது தானே நடக்கும் அப்படின்னு கேட்கிறான். இப்ப நம்மளால சும்மா இருப்பாரா? யாரு? கிருஷ்ண பரமாத்மா தான். இதை வச்சு ஒரு திருவிளையாடல் பண்ணலான்னு அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. சரி, இப்போ எல்லாருக்கும் தகவல் சொல்லியாச்சு. கௌரவர்களுக்கும் ஓலை மூலியமா தகவல் போயிடுச்சு. இதை பார்த்து சகுனி சும்மா இருப்பாரா? அவருக்கு சகாதேவனுடைய ஜோதிட புலமையை பத்தி தெரியும். துரியோதனா, சகாதேவனுக்கு ஜோதிட சாஸ்திரமே சுத்தமா தெரியல. அவன் ஞாயிற்றுக்கிழமையும் அஸ்வினி நட்சத்திரம் வர மாதிரி குறிச்சிருக்கான். நீ பரணி நட்சத்திரத்துல பிறந்து இந்த தரணியே ஆளக்கூடியவன். அதனால சகாதேவன் குறிச்ச முகூர்த்த நாள்லயே கொஞ்ச நேரம் கழிச்சு பரணி நட்சத்திரம் வருது, அந்த பரணி நட்சத்திரம் வரும்போது நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி துரியோதனனை குழப்பிடுறாரு. சரி, அந்த கிரகப்பிரவேச நாளும் வந்தது. எல்லாரும் வந்துட்டாங்க. துரியோதனன் இவங்க கௌரவர்கள்லாம் வரல. பரணி நட்சத்திரம் வந்ததுக்கு அப்புறம் இந்திரபிரஸ்தத்துக்குள்ளார துரியோதனன் நுழையிறான். நுழைஞ்சு கொஞ்ச தூரம் போன உடனே கீழே தண்ணி சிந்தி கிடக்கு. இவன் என்ன பண்றான், தண்ணி சிந்தி கிடக்குன்னு சொல்லி ட்ரெஸ் எல்லாம் இப்படி தூக்கி பிடிச்சிக்கிட்டு நடந்து அந்த தண்ணி மேல போய் காலை வச்சா அங்க தண்ணி இல்லை, வெறும் தரைதான் இருக்கு. ஏன்னா அவ்வளோ கண்ணாடி மாதிரி பலாபலான்னு இருக்கு. சரின்னு சொல்லிட்டு கொஞ்ச தூரம் போறான். அதே மாதிரி தண்ணி சிந்தி கிடக்கு. இவன் என்ன நினைச்சிட்டான், அங்க நம்ம பார்த்தோமே அதே மாதிரி தரைதான் இங்க இருக்குன்னு சொல்லி காலை வைக்கிறான். நிஜமாவே அங்க தண்ணி இருக்கு. வலிக்கு கீழே விழுந்துடுறான். அப்படி கீழே விழுந்த உடனே திரௌபதி உடனே சிரிக்க ஆரம்பிச்சிடறான். சிரிக்க ஆரம்பிச்ச உடனே இவனுக்கு துரியோதனனுக்கு பயங்கர கோபம் வந்துடுது. அசிங்கமா போயிடுது. கோவப்பட்டுக்கிட்டு என்ன அஸ்தினாபுரத்துக்கு கிளம்பி போயிடுறான். அன்னைக்கு துரியோதன மனசுல எழுந்த குரோதம் தான் மகாபாரத போருக்கே கொண்டு விட்டது. கடைசி வரைக்கும் பஞ்சபாண்டவர்கள் மேலையும் திரௌபதி மேலையும் அவனுக்கு குரோதம் போகவே இல்லை. இதுதாங்க கதை. இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, இத ஜோதிட சாஸ்திரத்துக்கும் இந்த கதைக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஞாயிற்றுக்கிழமையும் பரணி நட்சத்திரமும் சேர்ந்து ஒரு நாள் வந்ததுன்னா அந்த நாள்ல நம்ம சிவனேன்னு பேசாம இருக்கிறது நல்லது. எந்த புது முயற்சியும் எடுக்கக்கூடாது, எந்த ஃபங்க்ஷனும் வைக்கக்கூடாது. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமையும் பரணி நட்சத்திரமும் சேர்ந்தா அது கூடாத நாள்னு சொல்லுவாங்க. அந்த நாள்ல எந்த நல்ல காரியமும் பண்ணக்கூடாது. ஒரு விருந்து வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த விருந்துல கண்டிப்பா பிரச்சனை ஏதாவது வரும். இல்ல நம்மள ஒருத்தர் அந்த நாள்ல விருந்துக்கு கூப்பிடுறாங்க, முடிஞ்ச அளவுக்கு அந்த விருந்துக்கு போகாம தவிர்க்கிறது நல்லது. வேற வழியே இல்ல, போய் தான் ஆகணும்னாலும் அந்த விருந்துக்கு போனோமா, சாப்பிட்டோமா, பேசாம வந்தோமான்னு வந்துடணும் அமைதியா. இல்லைன்னா அந்த நாள்ல பெரிய பிரச்சனை வரும். அதனால நண்பர்களே, ஞாயிற்றுக்கிழமையும் பரணி நட்சத்திரமும் சேர்ந்து வந்ததுன்னா நீங்க கல்யாணமோ இல்ல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனோ கிரகப்பிரவேசமோ
எதா இருந்தாலும் அன்னைக்கு பண்ணக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை முகூர்த்தம் குறிக்கிறீங்களா, நீங்க முதல்ல பார்க்க வேண்டியது அன்னைக்கு பரணி நட்சத்திரம் வருதா அப்படின்னு பார்த்துட்டு, வரலைன்னா அன்னைக்கு முகூர்த்தம் குறிக்கிறது ரொம்ப விசேஷமானது. நன்றி நண்பர்களே. இந்த மாதிரி பல தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம டிவைன் வேதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொந்தக்காரங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நல்லதை பகிர்வோம், நல்லதே நடக்கும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி. வணக்கம் நண்பர்களே. ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் தொடர்பான அரிய தகவல்களுக்கு எங்கள் டிவைன் வேதா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.